அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அங்கு ஆய்வு மேற்கொள்கிறார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆய்வுக்காக வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது, விவரிக்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தவர்களுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை 2 என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய உடன் பணி செய்தவர்கள் மற்றும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் கவலைக்கிடமான நிலையில் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சற்று முன்பாக அமைச்சர் ராஜ்மோகன் வருகை தந்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பாதிக்கப்பட்ட அனைவருமே வடமாநிலத்தவர்கள், வடமாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தில் பணி செய்திருக்கின்றார்கள், அவர்கள்தான் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதான ஒரு விவரத்தை சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் இப்பொழுது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து வருகின்றார். சற்று முன்பாக முதலமைச்சர் சொல்லியிருந்தார், அமைச்சர்கள் 3 வரை குறிப்பிட்டு அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கும் சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அந்த தனியார் நிறுவனத்தையும் பார்வையிட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். இது மட்டுமல்லாமல் மருத்துவத்துறையினருக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. 24 மணி நேரத்திற்குள் இடைக்கால அறிக்கையும் அடுத்த 3 நாட்களுக்குள் இந்த அமோனியா வாயு கசிவிற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் தலா 2 லட்சமாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இறந்த அனைவருமே வடமாநில தொழிலாளர்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நிறைய பெண்கள் உயிரிழந்து போயிருக்கின்றார்கள். இந்த அமோனியா வாயு கசிந்ததன் காரணமாக அதை சுவாசித்த அவர்களுக்கு உடனடியாக இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மூச்சுக்குழாய் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கான சிகிச்சைகள் பல்வேறு மருத்துவமனைகளில் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மருத்துவ ரீதியாக இக்கட்டான நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு செயற்கை சுவாசம் தான் வழங்க முடிகின்றது. எனவே இப்பொழுதைய சூழ்நிலையிலே அவர்களுடைய உயிர் ஒரு இக்கட்டான நிலையில் தான் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்ட மருத்துவமனைகளில் பார்க்க முடியாது என்று சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் சென்னையிலே 2 இடங்களில் ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைத்து மருத்துவ சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அடுத்தடுத்து வருகை தந்து மருத்துவமனையை பார்வையிட்டு அங்கே மருத்துவ சிகிச்சைகள் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக அமோனியா வாயு கசிவை சுவாசித்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து வருகின்றார். பாதிக்கப்பட்டவர்கள் அமோனியாவை பெருமளவில் சுவாசித்து விட்டார்கள் என்பதால் தான் அவர்களை உடனடியாக இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை என்ற ஒரு கருத்தையும் மருத்துவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இப்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை என்ன மாதிரியான மருந்துகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன என்ற விவரத்தை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேட்டறிந்து வருகின்றார். இது மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னை தலைமையிடத்திலிருந்து தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய மருத்துவ தலைமையிடத்திலிருந்து நிறைய உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சியை தமிழக அரசு முடுக்கிவிட்டிருக்கின்றது. முதலமைச்சர் நேரடியாக அமைச்சர்களிடம் சற்று முன்பாக விவரங்களை கேட்டறிந்தார். அது மட்டுமல்லாமல் இதுபோன்று பயங்கரமான, அதாவது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை படைத்த வாயு, திரவம் உள்ளிட்டவற்றை கொண்டு இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் எத்தனை, அந்த தொழிற்சாலைகளில் எல்லாம் பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுகின்றார்களா என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் சேகரிப்பதற்கான உத்தரவும் முதலமைச்சர் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த கன்னிகைப்பேர் இறால் பதப்படுத்தும் பண்ணையில் ஏற்பட்ட வாயு கசிவின் காரணமாக உயிரிழந்த நபர்களுக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சியிலே மருத்துவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். தனியார் மருத்துவமனை மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனைகளிலும் கூட சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சென்னையிலே ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பார்வையிட்டு அவர்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்ற விவரத்தை கேட்டறிந்து வருகின்றார். அரசின் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக பதிவாகி இருக்கக்கூடிய மரணங்களாக 2 பேருடைய மரணங்கள் மட்டும் சொல்லப்பட்டாலும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரித்து அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிடுவதற்கான ஒரு சூழல் தான் தற்போது இருக்கின்றது. ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு 7 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது மருத்துவமனை தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. எனவே இந்த இறப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடுமோ என்று அஞ்சப்படக்கூடிய நிலையில்தான் ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு செயற்கை சுவாசத்தின் மூலமாக அவர்களை
மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியிலே மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். முதலமைச்சர் அறிவுறுத்தல் அடிப்படையில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகளை கேட்டறிந்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.